ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எத்தனையோ விதமான வாழைக்காய் பொரியல் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். வறுவலுக்கு பதிலாக இது மாதிரி ஒரு கிரேவி டைப்பு. ஸோ இதுக்கு முதல்ல நான் குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 பெரிய சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன் நான். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவே இது குக் ஆகிடும். ஸோ 3 விசில் விட்டதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் வாழைக்காவோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ இது கூட ஒரு சின்ன பல்லு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தேங்காய். இது எல்லாமே உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு குவான்டிட்டி மாற்றிக்கோங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி, பச்சை அரிசியை ஒரு 10 நிமிஷம் தண்ணியை ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடித்ததுக்கப்புறமா அந்த அரிசியையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு அரை கப்பு அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் 50 கிராம் புளி தண்ணி போதும். கொஞ்சம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கமாக அந்த வாழைக்காலாம் வெந்தது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் தோலெல்லாம் நீக்கிட்டு நான் சின்ன சின்ன சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி க்யூப்ஸாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதாவது பொடி பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா துருவிட்டால் உங்களுக்கு சேர்த்துக்க பிடிக்கும், கடிக்க முடியாதவங்க அப்படிங்கிறவங்க நல்லா துருவிட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ வாழைக்காயையும் ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு வாணலியில் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு வேணுங்கிற கடுகு, மிளகாய், அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஏன்னா தேங்காய் சேர்த்ததுனால அதை அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை நம்ம நல்லா வேக வைக்க போகிறோம், குக் பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம பச்சையாக சேர்த்ததுனால அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நடுவில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அடிப்பிடிக்கிற மாதிரியோ கொஞ்சம் திக்கார மாதிரியோ ஆயிடுச்சுன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம இதை நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிடும். இது ரொம்ப நார்த் இந்தியன் கிரேவி மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கிரேவியாக தான் இருக்கும் அண்டு பொரியலாகவும் இருக்கும். இப்போ இது நல்லா பச்சை வாசனை போய் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாழைக்காவையும் இதில் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம அதை மூடி வச்சு, லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மூடி வச்சு நம்ம அதை குக் பண்ண போகிறோம். இப்போ வாழைக்காவும் அந்த கிரேவியும் நல்லா அதில் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்தப்போ இருந்ததை விட இப்போ கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. அப்பப்போ வேணுங்கிற அளவுக்கு ரொம்ப அடிப்பிடிக்குது அப்படின்னா நம்ம ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டு நம்ம அடிக்கடி மிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இது சீக்கிரமே முடிஞ்சிடும். ஒரு 10-15 மினிட்ஸில் நம்ம வாழைக்காய் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டதுலேருந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே நமக்கு இந்த இது முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டோன்னா நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆகிடும். தேங்க்யூ.